ஒரு அழகான பரந்த மேடானத்தில் நிறைய வண்ண மலர்கள் மலர்ந்து காற்றில் அசைந்து கொண்டிருந்தன. அந்த பூவுலகத்தின் நடுவே ஒரு பெரிய மரத்தில் தேனீக்களின் கூடு தொங்கிக் கொண்டிருந்தது. அந்த கூட்டில் இருந்த சிறியதான பெண்ணி மற்ற தேனீக்களைப் போல வெளியில் போய் மலர்களிலிருந்து தேன் சேகரிக்க விரும்பினான். ஆனாலும் அவன் மனசுக்குள் இருக்கும் பயம் அவனை தடுத்து நிறுத்தியது. மறுநாள் காலையிலே மற்ற தேனீக்கள் எல்லாம் உற்சாகத்தோட மலர்களிலிருந்து தேன் சேகரிக்க பறந்து கொண்டிருந்தன. ஆனால் பெண்ணி மட்டும் கூட்டுக்குள்ளே வெறுத்து பார்க்க எடுப்பதாக இருந்தான். நான் வெளியில் போய் தேன் சேகரிக்க முடியுமா? வழி மிஞ்சிடலாமா? அல்லது ஏதாவது ஆபத்து வருமா? நிறைய கேள்விகளால் கலங்கியது. ஒரு நாள் கருமேகங்கள் வெடித்து வானம் முழுக்க மின்னலும் மேகத்தொலும் அடிக்க ஆரம்பித்தது. கடும் புயல் 8 திசையும் வீசியது. மலர்கள் காற்றில் கிழிந்து சிதறி தேனீக்கள் சேகரிக்க தேனுக்கான மலர்கள் இல்லாமல் போனது போல தோன்றியது. கூடு ஊரே ஒரு கவலையில் மூழ்கியது. புயலின் பின்னர் பெண்ணி சற்றும் தயங்காமல் தீர்மானம் செய்தான். நான் சென்று மலர்களை கூடி வந்து நம் கூடுக்காக தேன் சேகரிக்கிறேன் என்று உறுதியாக சொன்னான். மற்ற தேனீக்கள் அவனை ஊக்கப்படுத்தின. சின்னதான மனசோடு பெரும் துணிச்சலோடு பெண்ணி தனது முதல் பயணத்துக்கு கிளம்பினான். மலர்களை தேடி வானத்தில் பறந்தபடி பெண்ணி ஒரு மறைந்த இடத்துக்கு வந்தான். அங்கே மண்ணையும் மலைகளையும் மறைக்க வண்ண மலர்கள் பசுமையாக பரவியிருந்தன. அந்த காட்சியை பார்த்தபடி எனக்கு இது முடியுதே என்று உற்சாகமாக கூச்சலிட்டான். தன் சிறிய கால்களில் தேனை சேகரிக்க ஆரம்பித்தான். தன் கூடு திரும்பி வந்த பெண்ணி தேன் கொண்டு வந்த வெற்றியையும் துணிச்சலையும் காட்டினான். சின்னதா இருந்தாலும் பயம் மனசுல இருந்தாலும் நாம் தைரியத்தோட நடந்து கொண்டால் எல்லாத்தையும் வெல்ல முடியும். பெண்ணியின் இந்த தைரியம் மற்ற தேனீகளுக்கு பெருமையாக இருந்தது. துணிச்சல் என்பது பயமின்றி இருப்பதல்ல, பயத்தோடும் முகாமை மேற்கொண்டு முன்னேறுவதுதான் உண்மையான தைரியம். நன்றி.